அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா இருக்கா? நான் वालेकुम பேசுறது सलाम தெளிவா सर। இருக்கா? ओ सर। சார் தெளிவாய்க்குது. நாங்க லேர்னிங் டிசபிலிட்டி இது வரைக்கும் பார்க்கலையே. இதுக்கு முன்ன இந்த லேர்னிங் டிசபிலிட்டியை பார்க்கலையே நாங்க. இல்ல சார் பார்க்கலை. हेलो सर। ஓகே. ஓகே. இப்போ இந்த எங்களோட இங்கிலீஷ் எஜுகேஷன் உட்படுத்தல் கல்வி இதில் இந்த மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த லேர்னிங் டிசபிலிட்டி சம்பந்தமாக நாங்கள் தெரிஞ்சிருக்கிற விஷயம். இந்த லேர்னிங் டிசபிலிட்டின்றா கற்றல் இயலாமை. லேர்னிங் டிஃபிகல்ட்டின்ற ஒரு விஷயமும் இருக்குது, லேர்னிங் டிசபிலிட்டின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறையா? நீங்கள் இதுக்கு முன்னே இந்த கன்செப்டுகள் சம்மந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேர்னிங் டிசபிலிட்டி ரெண்டும் வேற வேற தான் சார். வேறு வேறு. எப்படி அதை வேறுபடுத்தலாம்? அதாவது என்ன அடிப்படையில் ரெண்டும் வேறு வேறு என்றால் எப்படி அது என்று கேட்கணும். இப்போ லேர்னிங் டிசபிலிட்டின்னு நாங்கள் சொல்கிறோம், அதே நேரம் லேர்னிங் டிஃபிகல்ட்டின்னும் சொல்கிறோம். எப்படி அது வேறுபடுங்கிறத கொஞ்சம் சொல்லலாமா? நீங்கள் விளங்கி இருக்கிறத சொன்னால் போதும். சார் டிசேபிலிட்டின்னு சொன்னா அந்த பிசிக்கலாவும் மென்டலாவும் செய்யறதுக்கு கஷ்டப்படுற நிலைமையை தானே டிசேபிலிட்டின்னு சொல்லிடும். ஆ, அப்போ டிஃபிகல்ட்டிங்கிறது ரைட். கற்றல் இயலாமை, லேர்னிங், அதாவது டிசபிலிட்டி என்று சொன்னால் இது இந்த உடல் ரீதியாகங்கிற ப்ராப்ளம் இல்லை, சரிதானே? லேர்னிங் டிஃபிகல்ட்டியிலையும் அந்த உடல் ரீதியானங்கிற ஒரு விஷயம் இல்லை. இந்த லேர்னிங் டிசபிலிட்டி கற்றல் இயலாமைங்கிறது என்னென்றால் இந்த பிள்ளட இயல்பிலேயே, அப்போ அவர் நுண்ணறிவு ஈவு பொருத்தமான சாதாரண பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அவரை பார்வை புலன் சரியாக இருக்கும், அவரை கேள்வி புலன் சரியாக இருக்கும். எல்லா விஷயங்களும் ஒருங்கிணைந்த வகையில் இருந்து இங்க அந்த புள்ளட வாசிக்கிறதுல அல்லது அந்த புள்ள எழுதுறதுல அல்லது அந்த புள்ள கணித செயற்பாடுகள் செய்யறதுல ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்படுறது, அதாவது சரியாக வாசிக்க இயலாம அல்லது எழுத இயலாம, அப்படி இது அவர என்னென்றால் இந்த நரம்பு அந்த சிஸ்டத்தில் அது அப்படியே இருக்கும், சரிதானே? அப்ப அந்த நர்வஸ் சிஸ்டத்திலையும் அவர் அந்த பிரைன் இயங்குற அந்த சிஸ்டத்திலையும் வார ஒரு ப்ராப்ளம் தான் கற்றலியலா, சரிதானே? ஆனால் கற்றல் இடர்பாடு என்பது என்னண்டா ஒரு புள்ளட சூழல், அவனுடைய குடும்ப சூழல், பொருளாதார சூழல், ஏனைய விடயங்கள் தொடர்பாக ஏற்படுகின்ற இந்த கற்றல்ல பின்தங்கி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், சரிதானே? ஓகே. அப்போ இது மைண்டோட சம்மந்தப்படுற ஒரு விஷயம்தான், சரி? ஆகவே நீங்கள் இப்போ பார்க்கலாம் லேர்னிங் டிசபிலிட்டி. இதை நாங்கள் சரியாக வரைவிலக்கணப்படுத்துனால் வாசித்தல், எழுதுதல், கிரகித்தல் மற்றும் கணித செயற்பாடுகளை செய்தல் போன்ற விடயங்களை சரியாக மேற்கொள்ள முடியாத நிலையே கற்றலியலாம். இதில் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் தனியே இருக்கு. வாசித்தல் இயலாமைக்கு, எழுதல் இயலாமைக்கு, கிரகித்தல் இயலாமைக்கு, கணித செயற்பாடுகள் இயலாமைக்கெல்லாம் வேறு வேறு தனித்தனி பேர்கள் இருக்கு. ஒரு பிள்ளைகிட்ட இந்த ரெண்டு மூன்று விஷயங்களும் இருக்கலாம், அல்லது ஒரு விஷயம் மாத்திரமும் இருக்கேலும், சரிதானே? அப்ப இங்க பாருங்க, பெண்டா 1997 லேர்னிங் டிசபிலிட்டி தொடர்பாக சொன்ன ஒரு வரைவிலக்கணம். மொழியை பேசுதல், எழுதுதல், விளங்குதல் ஆகியவற்றின் தொடர்புள்ள
அடிப்படை உளவியல்சார் செயல்முறைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒழுங்கீனங்களாகும். அப்போ எழுதுறது, பேசுறது, விளங்குறது அதுகளில் வார ஒழுங்கீனம். அதே போல இதில் செவிமடுத்தல், சிந்தித்தல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல், எழுத்து கூட்டுதல், அதாவது கணிதம் ஆகியவற்றில் இந்த பிரச்சனை வரும். சரிதானே? இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால் லேர்னிங் டிசபிலிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த கற்றல் இயலாமை ஏற்படுவதற்கான காரணங்கள், ஏன் இந்த கற்றல் இயலாமை ஏற்படுது என்று நாங்க பார்த்தால், சரியாக இதுதான் கற்றல் இயலாமைக்குரிய காரணம் என்று நாங்க அந்த வரையறுத்து சொல்லலாம். ஆனால் பல்வேறு காரணங்கள் இதுக்கு ஏதுவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. முதலாவது விடயம் என்னன்னா, இந்த பரம்பரை என்பது கற்றல் இயலாமையில தாக்கம் செலுத்தும். இது அடிப்படையான ஒரு விஷயம். அப்ப கற்றல் இயலாமை பரம்பரை ரீதியாக கடத்தப்படும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்ப பரம்பரையாக இப்ப ஒரு தாய் தந்தைக்கு அப்படி, அல்லது தந்தைக்கு அல்லது தாய்க்கு அப்படியா இருக்கக்குள்ள பல்வேறு விதமான இந்த விசேட தேவைகள் என்ன செய்யுமாம் சொன்னால் பரம்பரை ரீதியாக கடத்தப்படும். அதுல இருந்து கற்றல் இயலாமை ஒன்று சொல்லப்படும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வாசிப்புல பின்தாங்கி இருக்கிற அல்லது எழுதுறத்துல பின்தாங்கி இருக்கின்ற அப்படியான சில பெற்றோருக்கு பிறக்கிற பிள்ளைகளும் இப்படி வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த முதிர்ச்சி சார் பின்னடைவு, அதாவது எங்களுக்கு தெரியும், நீங்க சைக்காலஜில படிச்சிருக்கீங்க, முதிர்ச்சி, வளர்ச்சி, அதே போல முதிர்ச்சின்ற ஒரு விஷயம், வளர்ச்சின்ற ஒரு விஷயம், விருத்தின்ற ஒரு விடயத்தை நீங்க படிச்சுப்பீங்க. அப்ப முதிர்ச்சின்றா என்னன்னு சொல்லுங்க. என்ன சார்? சார் 30 வயதை தாண்டி அப்படி இதான் சார் அந்த குழந்தை பருவம், கட்டிலமை பருவம் அப்படியா சார்? அதாவது முதிர்ச்சி சார் பின்னடைவு என்று சொல்றது. நீங்க இப்ப முதிர்ச்சின்றா என்ன, நீங்க சைக்காலஜில படிச்சுத்தானே இருக்கீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க அப்ப முதிர்ச்சி என்றால் என்ன? ஒரு மனிதண்ட சார் உடல், மனம், உணர்ச்சி, சிந்தனை மற்றும் நடத்தை ஆகிய எல்லாத்திலையும் ஏற்படுற வளர்ச்சியை முதிர்ச்சின்னு சொல்லலாம். ஓகே. அல்லது நாங்க இன்னொரு வகையில செல்லலாம். என்னடா முதிர்ச்சி என்ன செல்லலாம்னு சொன்னால், ஏதாவது ஒரு செயற்பாட்டை அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை செய்யறதுக்கு ஏற்ற வகையில குறித்த உறுப்பு ஒரு ஸ்ட்ரென்த் நிலையை அடைகிறத முதிர்ச்சி என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால்,
ஒரு பிள்ளை நடக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பிள்ளோட இந்த கால், அதனுடைய எலும்பு, அதனுடைய நரம்பு தொகுதி, அதனுடைய தசை, இவைகள் எல்லாம் என்ன செய்யணுமான்னு சொன்னால் முதிர்ச்சி அடையும். சும்மா பெருத்து, அதாவது அந்த அது வளர்ச்சி அடைந்து மாத்திரம் அது நடக்காது. எனவே இந்த முதிர்ச்சி அடைவது உரிய காலத்தில் இடம்பெறாம, இப்ப அந்த பிள்ளோட இப்ப காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அந்த பிள்ளோட அறிகைசார் அந்த விருத்தி அடைவதற்கு ஏற்ற வகையில் அங்கே முதிர்ச்சி ஏற்பட்டிருக்கணும். அப்ப அது பின்னடைகின்ற போது அந்த பிள்ளை கற்றல் இயலாமைக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்று சொல்லப்படும். கருவிற்றிருக்கும் போது தாய் மதுபானம் மற்றும் போதை வஸ்துக்களை பாவித்தல், இது ஒரு மிக பிரதானமான ஒரு பிரச்சனை. பல டிசபிலிட்டி, அதாவது இயலாமை ஏற்படுவதற்கு இந்த மதுவ அல்லது போதை வஸ்து ஒரு தாய் பாவிக்கிறது காரணமாக இருக்கும். இப்ப நாங்க சொல்லுவோம், நீண்ட கால நோய் நிலைமையுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த விசேடமாக கவனிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளாக நாங்க பார்ப்போம். பல்வேறு நீண்ட கால, இப்ப உதாரணமாக வலிப்பு நோயை கூட ஏற்படுத்துறதுல ஒரு தாய் மதுவை பாவிக்கிறது காரணமாக இருக்கும். சரிதான். அதே போல இந்த தாய் ருபல்லா இப்படி போன்ற நோய்களுக்கு, அதாவது கருவுற்றிருக்கிற நேரத்தில் அதுக்குள்ள உட்படுறது, குறை மாதத்தில் பிள்ளை பிறக்கின்ற போது சில ஆயுத பாவனை அப்படியான காரணங்களால பிள்ளைக்கு காயங்கள் ஏற்படுது. அதே போல பிறந்தவுடன் ஆக்சிஜன் குறைவாக கிடைக்கிற அனாக்சியான்னு சொல்றோம். அடுத்தது இந்த பிள்ளைக்கு பிறந்த உடனே அந்த ஐசியூல கொண்டே வைக்க வேண்டிய ஒரு நிலை அப்படி ஏதாவது சிக்கல்களுக்குள்ள வரும், அல்லது மூளை காய்ச்சல் ஏற்படுறது, அல்லது மூளையில ஏதாவது இரத்தப்போக்கு அப்படியான விஷயங்கள் ஏற்படுறது. இப்போ குழந்தை பருவத்தில், அதாவது சின்ன பிள்ளையில சரியாக பராமரிக்காமல் இருக்கிறது, மந்த போசனை, இப்படியான விஷயங்கள் இந்த பிள்ளோட கற்றல் இயலாமையை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படும். இந்த கற்றல் இயலாமையை பொறுத்த வரையில நாங்கள் பொதுவாக பல உலக புகழ்பெற்ற பல சிந்தனையாளர்கள் கூட கற்றல் இயலாமைக்குள்ள உட்பட்டிருக்கிறத நாங்கள் என்ன செய்யலாமான்னு சொன்னா பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கலாம், பெரிய விஞ்ஞானிகள், இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதுல இருக்கார். நீங்க அவர லைஃப் ஹிஸ்டரியை நீங்க வாய்ச்சி பார்க்கலாம். இதுல பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாஸ் பார்ன் வித் அ லேர்னிங் டிசபிலிட்டி. இவர் பிறக்கின்ற போதே கற்றல் இயலாமையோடு பிறந்த ஒருவர். இன்றைக்கு நாங்க சொல்றோம், ஒரு என்ன 1921 நோபல் பிரைஸை இந்த பிசிக்ஸுக்காக வேண்டி பெற்ற ஒருவர், அதே போல அதிக அளவு நுண்ணறிவு கூடிய ஒருவர் என்றெல்லாம் நாங்கள் சொல்றோம். எனவே இப்படியான ஒரு சயின்டிஸ்ட் கூட இந்த லேர்னிங் டிசபிலிட்டியாக இருந்திருக்கிறார். எனவே லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற ஒரு நபர் கற்று முன்னேற முடியாது என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப இந்த பிள்ளைகளையும் வகுப்பறைக்குள்ள நாங்க வைத்திருக்கின்ற போது, உட்படுத்துகின்ற போது அவர்களுக்கு விசேடமான சில விஷயங்களை நாங்க கவனத்தில் கொள்ளணும். எனவே இந்த கற்றல் இயலாமையை பல்வேறு வகைப்படுத்தலாம். நாங்க இங்க பாருங்க, இதுல நான் சொன்னேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு சொன்னேன். டிஸ்லாக்சியா, டிஸ்கிராபியா, எஃபேசி, அதாவது டிஸ்கல்கூலியா, எஃபேசியா, நொன்வெர்பல் லேர்னிங் டிசபிலிட்டி, இப்படி 5 வகையான பிரபல்யமான கற்றல் இயலாமைகள் இருக்கிறத பார்க்கலாம். இது ஒன்று வாசிப்போட சம்மந்தப்பட்டது, எழுத்தோட சம்மந்தப்பட்டது, கணித இயலாமையோடு சம்மந்தப்பட்டது, கிரகித்தல் இயலாமையோடு சம்மந்தப்பட்டது. அதே போல இந்த கணிதம் அல்லது இந்த வாசிப்பு, இந்த எழுத்து சாராத வேர்பல் அல்லாத கற்றல் இயலாமை என்று இன்னொரு வகைப்படுத்தப்படுது. ஆகவே ஒரு ஆசிரியரை பொறுத்தவரையில இந்த விஷயங்கள் மிக அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்களில் இந்த டிஸ்லாக்சியா, டிஸ்கிராபியா, டிஸ்கல்கூலியா, அஃபேசியா போன்ற சொற்களே தெரியாத ஆசிரியர்கள் நிறைய பேர் எங்களோட சமூகத்தில் இருக்காங்க. அப்ப டிஸ்லாக்சியாண்டா என்னண்டா, இது வாசிக்க இயலாமையை தான் நாங்க டிஸ்லாக்சியான்னு சொல்றோம். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில நீங்க போய் டிஸ்லாக்சியாண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வேர்ட் பிளைண்ட்னஸ், அதாவது சொற்குருடு, அதுக்கு ஒரு கருத்து இருக்கிறத பார்க்கலாம்.
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்கு மரபு சார்ந்த கற்பித்தல் போதுமான நுண்ணறிவு மற்றும் சமூக பொருளாதார வாய்ப்புகள் இருந்த போதும் வாசிக்க கற்பதில் ஒழுங்கீனம் ஏற்படும் ஒரு அறிகைசார் இயலாமையில் தங்கியுள்ளது என்று சொல்றோம். அப்ப அந்த அறிகைசார் அந்த விஷயத்திலாம் இந்த பிரச்சனை இருக்கு. நாங்க வளமையா படிப்பிக்காம அந்த பிள்ளைக்கு நுண்ணறிவு சரியாக இருக்கு, பொருளாதார ஏனைய வாய்ப்புகள் இருந்து வாசிக்கலாம். அப்ப அந்த டிஸ்லாக்சியாவுக்கு உள்ளான பிள்ளையிட வாசிப்பு திறன் அதிக அளவு பாதிக்கும். இதால பிள்ளையினுடைய பேச்சு திறனும் என்ன பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுது. அப்ப இதுதான் டிஸ்லாக்சியா, வாசிப்புல பிரச்சனை. நீங்க ஒரு வேலை செய்ய என்னென்றால், இந்த வாசிப்பு இயலாமை பிள்ளைகளை நீங்க வகுப்புல நிறைய பார்த்திருப்பீங்க. சரி, வாசிப்புல பிள்ளைகள் விடுகின்ற பிள்ளைகள், இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப உச்சரிப்பு சீரில்லாம இருக்கும், உச்சரிப்பை சரியா செய்யறாது, அதாவது எழுத்த சரியாக அறிய முடியாத நிலைமை, இப்படி பலது இருக்கும். நீங்க என்ன செய்யுங்கண்டால், ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டைம் தாரேன். நான் இன்றைக்கு இந்த 3 விஷயத்தை அல்லது 4 விஷயத்தையும் நாங்க பார்த்துருவோம். நீங்க ஒரு 5க்கும் 7க்கும் இடைப்பட்ட நிமிடங்களை நீங்க எடுக்கலாம். இந்த வாசிப்பு இயலாமை இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நீங்க காண்ற இயல்புகள், அப்படியான இயல்புகளை நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் பட்டியலிடுங்க. வழங்க நான் சொல்றது, இப்ப நீங்க பார்த்த பிள்ளைகள்கிட்ட வாசிப்புல பின்தங்கி இருக்கின்ற பிள்ளைகள்கிட்ட எப்படியான இயல்புகள் பண்புகளை நீங்க அவதானிச்சுப்பீங்கிற விஷயத்த கொஞ்சம் ஒரு 5 அல்லது 7 நிமிடத்துக்குள்ள நீங்க பட்டியலிடுங்க. நாங்க அதோட இருந்து நாங்க மிச்சத்தை தொடருவோம். சரியா நான் சொல்றது விளங்கிட்டா? ஓகே சார், சரி. நீங்க அவதானிச்ச வகுப்புல அல்லது வேற எங்கேயாலும் கண்ட வாசிக்கிறதுல அந்த பிள்ளைகள் விடுற தவறுகள்.
ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். நீங்க வாசிப்பு பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள், அதாவது பொதுவாக பிள்ளைகள்கிட்ட காணப்படுகின்ற வாசிப்பு பிரச்சனைகள்னு நீங்க அவதானிச்ச விஷயங்கள். நான் பேசுறது விளங்குதா? ஓ சார் விளங்குது. ரைட். என்ன சொல்லலாம் நீங்க அவதானிச்ச விஷயங்கள்? இப்ப நீங்க இது ஒரு வாசிப்பு பிரச்சனையாக இருக்கும் என்று நீங்க வகுப்பறையில நீங்க கண்டபிடியுங்கள். அவங்க வந்து இப்போ ஒரு ஒர்க் கொண்டு கொடுத்தா செய்யறது நிறைய களவு. அந்த அந்த வேலையை செய்யறதுக்கு வந்து எப்படி சரி வேறொரு ஒர்க் எடுத்து பின்னுக்கு அதை செய்யாம தான் பாக்குறேன். அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த மாணவர்களை விட அதிக நேரம் எடுக்கிறேன். அப்ப வாசிக்கிற ஏலாங்கிறதால ஒரு சில ஒர்க்குகளை செய்யறதுல பின்தாங்குறாங்கன்னு சொல்றீங்க. வேற ஓ இப்ப டிரெக்டா நாங்க வாசிக்கிற டைம்ல சில நேரம் அவதானிக்கப்பட்ட சில விஷயங்கள் அந்த அவங்க வந்து இப்ப பிள்ளைகளுக்கு வந்து வழங்கல. அவங்க வந்து இப்ப அரவு போட்டு வாசிக்கிறது, அதை ஒத்த கொம்பு ரெத்த கொம்பு அதுகளோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்பட்டுறேன். வெரி குட். அதாவது நாங்க இப்படி சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நான். இந்த குறில் நெடில் சில நேரம் நெடிலாக வாசிக்க வேண்டிய, நீட்டி வாசிக்க வேண்டியதை குறிலாகவும், குறிலாக வாசிக்க வேண்டிய விஷயங்களை சில நேரம் நெடிலாகவும் வாசிக்கிறேன். இப்போ உதாரணமாக படம்ங்கிறத பாடம் உண்டும், பாடம் இருக்கிறத படம் உண்டு. அப்படியா? ஓ சார். ஓகே, வேற சார் உச்சரிப்புல வந்து எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு எழுத்து தெரியாதனால உச்சரிப்பு வித்தியாசமாகுற சார். உச்சரிப்புல சீரில்லாத ஒரு தன்மை. ஓ சீர்ல தன்மை. வேற ஓகே ஒரு எழுத்த அடுத்தது வந்து சார் அவங்களுக்கு அவங்க கண்டறியலா போற சேர்த்து வாசிச்சு எழுத்து தெரியாதனால அந்த சொல்ல வந்து பிள்ளைக்கு சேர்த்து வாய்ச்சு தெரியாத தன்மையோடு காணப்படுற சார். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு புள்ள வந்து எழுத்த படிக்கணும் தானே வாசிக்கிறதுக்கு. எழுத்து தெரிஞ்சதானே வாசிக்கலும். ஒரு எழுத்து ரெண்டு வசனம் சரி வாசிக்கிறேன், ரெண்டு சொல் வாசிக்கிறேன்னு கூட அந்த பிள்ளைக்கு எழுத்து தெரியணும். அப்ப அது எழுத்து தெரியாதனால அது பின்தங்குறதானே சார் வாசிப்புல மெயின் ஒரு காரணம் தானே சார் அது. ஆம் ஆம். வேற சார் சார் அடுத்தது அடுத்த வந்து ஒரு வரிய வாசிக்கிற நேரம் சார் அடுத்த வரிக்கு போறதுக்கு இல்லாம அதுக்கு அடுத்த வரிய வாசிக்கிறது. அதாவது விட்டு விட்டு வாசித்தல் அப்படி சொல்லலாம். என்ன ஆமா சில சார். நேரம் எழுத்துக்களையும் விட்டு வாசிப்பாங்க, சொற்களை விட்டு வாசிப்பாங்க. நீங்க சொல்ல மாதிரி ஒரு வரியை விட்டு என்ன செய்வாங்களாம் சொன்னா வாசிப்பாங்க. ஓகே, விட்டு விட்டு வாசித்தல் நாங்க சொல்லலாம். ஓகே, வேற சார் அடுத்து நிறுத்தற் குறிகள் வந்து அவங்க கவனிக்காம பக்கமா முற்றுப்புள்ளி இடத்துல நிப்பாட்டி வாசிக்கணும் அதெல்லாம் கவனிக்காம தொடர்ச்சியா அப்படியே வாசிக்கிட்டே போவாங்க. வெரி குட். அதாவது இந்த நிறுத்தற்குறிகளை அனுசரிக்காமல் வாசித்தல். ஓ சார் இப்ப பந்தில வந்து இப்ப இது ஒரு அழகான மரம் வந்து அதை சேர்த்து புள்ள வாசிச்சு கொண்டே போறத நிப்பாட்டி நிப்பாட்டி அது டிஃபரெண்ட் ஒன்று விளங்குறல. அப்ப வேற என்ன சொல்லலாம்? சார் அடுத்தது நிறைய சிஸ்டம் சார் புள்ளகளை வைக்கிறேன் சார். நான் அவதானிச்சதுல இந்த எழுத்து பிள்ளைகளையும் நிறைய எழுத்து பிள்ளை புள்ளைகளும் வாசிப்புல பின்தங்கிய புள்ளைகளாத்தான் நிக்கிறேன். வாசிப்புல பின்தாங்கின ஆட்கள் எப்பயும் எழுத்திலையும் என்ன செய்வாங்க? பின்தாங்கித்தான் இருப்பாங்க. ஓகே, வேற சார் வாசிக்க களவான புள்ளைகள் பொதுவாக அவங்களுக்கு வந்து இப்ப எழுத கஷ்டம் தானே. அப்ப ஸ்கூலுக்கு வந்து எழுதணுன்றதுக்காக அடிக்கடி ஸ்கூல் லீவ் போடுறவங்களா இருப்பாங்க சார். அதாவது பொதுவாக அவர்கள் இந்த கற்றல பின்தங்கி இருக்கிற நிலைமை காணப்படும். அடுத்தது சார் அவங்க வெளி வேலைக்கு வந்து நல்ல உஜாரா இருப்பாங்க சார். இப்ப வாசிக்கல அப்படின்ட்டு ஆனா ஸ்கூல்ட ஸ்ரமதானையோ இல்ல டீச்சர் ஒன்றுக்கு பேக் தூக்கி என்னமோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கிரியேட்டிவ்ல வேற வழியில போறவங்களா இருப்பாங்க.
வகுப்புல படிக்கிற வேலையை தவிர மத்த வேலைகளுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை அவங்க எதிர்பார்க்கல. இப்ப வகுப்புல இருந்து வெளியே போயிட்டு ஒரு ஒர்க் கொண்டு செய்யறேன்னு இப்ப சடனா டஸ்டர் ஒன்று எடுத்துக்கணும்னு அவங்க தான் ஒன்னாவது ஓடுறாளா இருப்பாங்க சார். ஓகே. ஒரு வாக்கியத்தையோ பந்தியையோ மனனம் செஞ்சு வாசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆ நான் சென்றத காது கொடுத்து கேட்டு அதை அப்படியே ஆ மனனம் செஞ்சு கொள்வாங்க. ம் இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயங்கள் தான் பொதுவாக வாசிப்பு இயலாமையில் இருக்கின்ற இயல்புகள். இங்க பாருங்க, அதாவது அந்த பிள்ளைகிட்ட அந்த நுண்ணறிவு, அறிவுடைமை, சொல்லாடல் இப்படியான விஷயங்கள் இருந்தாலும், வாசிக்கணுங்கிற உற்சாகம் இருந்தாலும் கூட அந்த வயதுக்கேற்ற அளவு வாசிக்க எழுத்துக்கூட்ட இயலாமல் இடர்படுகின்ற தன்மையை நாங்க பார்க்கலாம். அப்ப தன்னை வாசிப்பு இயலாமை நீங்க சொன்ன மாதிரி வேற விடயங்களின் ஊடாக மறைக்க முற்படுவார். அதாவது ஒரு அதீத செயற்பாடு மாதிரி, அல்லது ஒதுங்குற மாதிரி, அல்லது அப்படி பல்வேறு வேறு வேறு செயற்பாடுகளின் ஊடாக தன்னை அந்த வாசிப்பு இயலாமையை அவர் மறைக்கிறதுக்கு முற்படுறத பார்க்கலாம். அடுத்தது அவரை நீங்க சொன்ன மாதிரி அவரை வாசிப்பு இயலாததால அவர் கல்வி அடைவும் என்ன செய்யுமாம் சொன்னால் குறைவாக இருக்கும். இப்ப இவர்கிட்ட சொல்சார் திறன்கள் இருந்தாலும் எழுத்து பரீட்சையில குறைவான அடைவை அவர் பெறுவார். காரணம் என்னடா, வாசிக்க தெரியாதால அவருக்கு சரியாக வினாக்களை விளங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமை. வாசிப்பு அல்லது பரீட்சை தொடர்பாக உணர்ச்சி வசப்படுவதோடு விரைவில் விரக்தி நிலைக்கு உள்ளாவார். ஓகே. அப்ப இப்ப ஏதாவது ஒரு வாசிக்கிற விஷயம் அல்லது ஒரு இப்ப வாசித்து விடையளிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படியெல்லாம் இருந்தால் அதுல குயிக்காக அவர் எமோஷன் ஆகிற ஒரு நிலையை நாங்க பார்க்கலாம். அடுத்தது ஏதாவது கவனக்கலைப்பான் படிப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது கவனக்கலைப்பான் இருக்குமான்னு சொன்னால் அதுல பிரச்சனை படுறதை நாங்க பார்க்கலாம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, விட்டு விட்டு வாசிக்கிற ஒரு நிலைமை. உதாரணமாக ஒரு எழுத்தை விட்டுருவாரு, கப்பல் என்று இருக்கும், கபல் என்று வாசிப்பார். அல்லது ஒன்றை சேர்த்து வாசிப்பார், படம் இருக்கும், பாடம் என்று வாசிச்சிருவார். ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்தை கொண்டு வந்து வாசிப்பார். இப்ப தாகம் என்று இருக்கும், ஆனா காகம் என்று வாசிச்சுடுவார். அல்லது பிம்பமாக வாசிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்ப 9 இருந்தா அத பி என்று சில நேரம் எழுது வாசிக்கிற ஒரு நிலைமை. ஒரே சொல்ல திரும்ப திரும்ப சொல்றது. இப்படி ஐம்புலங்களையும் ஒருங்கிணைக்கும் ஆராய்ச்சி. ஆகவே இப்படி பாரிய பிரச்சனைகள் இந்த பிள்ளைகிட்ட இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இப்படியான வாசிப்புல பிரச்சனை இருக்கிறது. இது என்னண்டா அந்த பிள்ளட இயல்பு, இது அந்த பிள்ளட அந்த ப்ரோசஸ்.
இந்த வாசிக்கிற விஷயத்தை உள்வாங்குற ப்ரோசஸில் இருக்கிற ப்ராப்ளம் தான் இது. இது இப்போ வீட்டு சூழல் அல்லது பாடசாலை சூழல் அல்லது வேறு வேறு காரணிகளால் வாரத்தை நாங்கள் சொல்லுவோம் லேர்னிங் டிஃபிகல்ட்னு சொல்லுவோம், கற்றல் இடர்பாடு. இது கற்றல் இயலாமை. இந்த பிள்ளைக்கு வாசிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும், இந்த பிள்ளையோட நுண்ணறிவு சரியாக இருக்கும், இந்த பிள்ளையோட பார்வை கேள்வி எல்லாம் இருந்து இந்த சிக்கல். எனவே இப்படியான பிள்ளைகளை நாங்க விருத்தி செய்யறோம், அவரை வாசிப்பை டெவலப் பண்றேன்டா என்ன செயற்பாடுகளை செய்யலாம் சொல்லுங்க வணங்கினா. நான் கேட்ட விஷயம் வழங்கிட்டா? இன்னொருக்க நீங்க சொல்லுங்க சொன்ன சார். மாதிரி வாசிப்புல மாணவர்கள் இப்படி பின்னடைவில் இருக்கிறாங்க, இந்த இந்த டிஃபிகல்ட் இல்லாம டிசபிலிட்டியா இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய வாசிப்பை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க நான் அவங்களுக்கு வந்து தினமும் எங்களுக்கு கொஞ்சம் வாசிப்பு கேட்கணும் சார். பாடத்துல அவங்களுக்கு பாடத்தை கொடுக்காம அவங்களுக்கு வேறையா வாசிக்கிறதுக்கான ஒரு எழுத்துகளை விளங்கி கொள்ற மாதிரிக்கு ஸ்பெஷலா அவங்களை கவனிக்கிற மாதிரி. சார் அதாவது அவங்களுக்கு வாசிப்பு வேற பயிற்சியை கொஞ்சம் மேலதிகமாக வழங்கலாம் அப்படி சொல்றீங்க அப்படியா? சார் படங்களுடனான வேற வாசிப்பு, படங்களை காட்டி அதனோட வாசிப்பு வெரி குட். கேட்கலாம். படங்களையும் சொற்களையும் காட்டி வாசிக்க வைக்கலாம். ஓகே சார் அடுத்து விரல் வைத்து வாசிக்கிறது. வாசித்தல் ஈடுபடலும், எழுத்து ஒலிகளை இணைச்சி கற்பிக்கலும், கேட்டு சொல்லக்கூடிய எழுத்து பயிற்சிகளை செய்யலும், ஒலிகளை கேட்டு எழுத்துற வாசிக்கக்கூடிய மாதிரி. உச்சரிப்புகள் தொடர்பான பயிற்சிகள் அப்படியா? ஓ சார், ஒலியோட சம்பந்தப்படுத்தி எழுத்து ஒலி ஒலிகளோட சரியான உச்சரிப்பு அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வழங்குறது. வேற சார் விரல் வைத்து வாசிக்கிறது. வெரி குட். இது சில நேரம் பழைய முறைமை என்று சில ஆட்கள் நினைப்பாங்க. இந்த சரியாக எழுத்துக்களுக்கு கீழே அப்படியே விரல் அப்படியே வச்சு நாங்க நடு எடுத்துக்கு போறது சரிதானே? அப்ப அப்படி வாசிக்க வைக்கிறது கூட மிகச் சிறப்பான ஒரு முறையாக என்ன செய்யப்படுதாம் சொன்னால் பார்க்கப்படுது. வேற என்ன சொல்லல சார் அடுத்து ஆசிரியர் வாசிச்சுட்டு அதை திரும்ப கிரகிச்சு வாசிக்க விடுறது. விளங்கல எப்படியாது? ஆசிரியர் முதல்ல வாசிச்சு காட்டி பிறகு மாணவர்களை திரும்ப அதை வாசிக்க வைக்கிறது. வெரி குட். அதாவது மாதிரியாக வாசிக்க வைத்தல். ஓகே வெரி குட், நல்ல விஷயம். வேற குறிப்பிட்ட சில சொற்களையோ சில வாக்கியங்களையோ அவங்களுக்கு கொடுத்து ஏற்கனவே கொடுத்து அத அவங்க அதை பழக வச்சுட்டு அதுக்கு பிறகு வாசிப்பு கேட்கறது. அவங்களுக்கு சார் ஏற்கனவே இந்த சொற்களை வழங்கி கேட்டெழுதல் அடிக்கடி வச்சுறது. அதாவது சொற்களை பரிச்சயப்படுத்த வைக்கிற அப்படியா? சொற்களை முதவே வழங்கிட்டு அவங்களுக்கு கேட்டெழுதல் மூலம் நாங்க வேர்ட சொல்றவங்க எழுதுற கேட்டெழுதல் சொல்வது எழுதல்னு சொல்றேன். ஓகே பாருங்க, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில ஒன்று என்னென்றால் இந்த ஐம்புலங்களையும் சரியாக ஒருங்கிணைத்து வாசிக்கிறதுல சிக்கலாகும். அப்ப ஐம்புலங்களையும் ஒருங்கிணைக்கின்ற பயிற்சிகள் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கணும். சரிதானே? ஐம்புலங்களையும் ஒருங்கிணைக்கின்ற பயிற்சிகளை வழங்குறது. இந்த ஐம்புலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய சில நேரம் அந்த எழுத்துக்களை அந்த சொற்களை சரியாக அவதானிச்சு அதுல கருத்தூண்ட முடியாத ஒரு நிலையால பிழையாக வாசிச்சிருவாங்க. எனவே இந்த இந்த ஐம்புலங்களையும் ஒருங்கிணைக்கிற பயிற்சிகள் என்று நாங்க என்ன சொல்லலாம் சொல்லுங்க.
ஐம்புலங்களையும் ஒருங்கிணைத்தல். உதாரணமாக ஒரு சொல்ல நாங்க திரையில காட்சிப்படுத்துற அதே நேரம் அந்த சொல்லுக்குரிய உச்சரிப்பையும் நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால் அப்படியோ அதுல ஒலிக்க செய்யலாம். அப்ப அதை பார்க்குது அந்த பிள்ளை, அந்த உச்சரிப்பை கேட்குது. அதே நேரம் சில வேளைகளில் அந்த எழுத்து அப்படி உங்களுக்கு தெரியும், இப்ப நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த வாசிக்கக்குள்ள ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே நிறம் மாறிக்கொண்டு போற மாதிரி எல்லாம் ஆக்கலாம். அப்ப அதுல கன்சன்ட்ரேஷன் என்ன கூட வருமா இல்லையா? அப்படியான வேலைகளை செய்யலாம். அதே போல வாசிக்கக்குள்ள இப்ப சரியான பொறிமுறையில எழுதி காட்டுறது. ஏனென்றால் அந்த சொற்களை சரியாக அல்லது எழுத்துக்களை பொறிமுறையை சரியாக அறிந்து வைத்திருப்பதும் வாசிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு மிக அவசியமாக வை. அப்ப எழுத்துக்களை நாங்க கற்பிக்கக்குள்ள அதுக்கு உச்சரிப்பையும் சத்தமாக நாங்க கூறி காட்டணும். அதே போல இப்ப சொற்களை சரியான முறையாக நாங்க நீங்க சொன்ன மாதிரி வாசித்து காட்டுறது, ஆசிரியர் வாசிக்க அதை தொடர்ந்தாக வாசிக்கிறத நிலவே கொண்டு வரலாம். என்ன பாருங்க, விரலை வைத்து வாசிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல சொற்பட்டியல்களை தயாரித்தல். இப்ப சொற்பட்டியலை தயாரித்தல் என்று சொல்லக்குள்ள அவர்களுக்கு பரிச்சயமான பல சொற்களை நாங்க என்ன செய்யலாம். அப்ப அவர்களுக்கு பரிச்சயமான சொற்களை நாங்க ஒரு பட்டியலாக எழுதுங்க என்று சொல்லுகின்ற போது அந்த சொற்கள்ல பரீட்சை மேலும் வரும். அப்ப வாசிக்கக்குள்ள தவறுகளை விட மாட்டாங்க. அதே போல விளையாட்டின் மூலம் வாசிக்கிறதுக்கு நாங்க அந்த பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தலாம். இப்ப இதுல மீன் பிடித்தல் அல்லது கட்டம் பாய்தல் அல்லது சொல்லாக்க விளையாட்டுகள் அல்லது சொற்சக்கரம் இப்படியான விஷயங்கள். இப்ப உதாரணமாக மீன் பிடிக்கிற விஷயம் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியா சார். இப்ப இந்த மீன் பிடிக்கிறது இப்ப இப்ப பிரைமரி லெவல்கள்ல அப்படி இருக்கிற பிள்ளைகள் அறவே சில நேரம் கொஞ்சம் அதுக்கு மேலுக்கு வகுப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட அறவே வாசிக்க இல்லாத பிள்ளைக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பிராக்டிஸ் ஒன்றை செய்யலாம். எப்படி சிறப்பான ஒரு செயற்பாடுண்டா, இப்ப நாங்க ஒரு அட்டையில கொஞ்சம் மீன்களை வெட்டி எடுக்கோம். சின்ன அப்ப ஒரு மீன்கள் கொஞ்சத்தை வெட்டி எடுக்கோம். இது நாங்க பிஸ்கட் பெட்டியாக இருக்கலாம் அல்லது அங்கர் பெட்டி ஏதோ இப்ப இதுக்குண்டு காசெல்லாம் கொடுத்து வாங்க தேவையில்லை. அந்த மீன்ற அந்த வாயில சொண்டுல எங்களோட பேப்பர் கிளிப் இருக்கு தானே, நாங்க பேப்பரை ரெண்ட வச்சு இந்த பின்னில மற்ற கிளிப் அதை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் அதுல சொருகி விடலாம். ஒரு சின்ன ஒரு காந்த துண்டை ஒரு 2 அடி அல்லது 3 அடி இருக்கிற ஒரு நூல்ல கட்டி அந்த நூலை ஒரு 2-3 அடி இருக்கிற ஒரு கம்புல கட்டலாம். கட்டிட்டு இப்ப அந்த மீன் எல்லாத்துல அதனுடைய அந்த உடம்புல அதுல வயிறுல நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் எழுத்துக்களை எழுதலாம். இப்ப எழுத்துக்களை அறிமுகப்படுத்துறதுக்கே இதை மிக முக்கியமாக பயன்படுத்தலாம். இப்ப இதுல கானாங்கிற மீனை பிடிங்கோ, மானாங்கிற மீனை பிடிங்கோ. அப்ப பிள்ளைகளை வாங்க மீன் பிடிச்சு விளையாடுவோம்னா அது ஒரு ஹெப்பினஸாக வரும். அதுக்குள்ள கற்றல் இடம் பெற்றுக்கொண்டே இருக்கும். இப்ப உதாரணமாக அப்ப எழுத்துக்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப அந்த பிள்ளை காண தெரிஞ்சதான் காணாங்கிற மீனடியே அந்த பரத்தி வச்சுட்டு பிடிங்கொண்டா அந்த காந்தத்தை கொண்டு போனா காந்தம் ஒட்டி கொள்ளும், அந்த பிள்ளை எடுக்கும். அப்ப அந்த உச்சரிப்போட மீனை பிடிக்கிறது அந்த பிள்ளை. இப்ப நாங்க சில நேரங்கள்ல சொற்களை கூட அதை வச்சு கொண்டு உருவாக்கலாம். கண் அப்ப 2 எழுத்து சொல் அல்லது கல். அப்ப கல் கண் இப்படி பாரு சில சொற்களை சொல்லி இதுக்கு என்ன வரக்கூடிய மீன்களை அந்த எழுத்திருக்கிற மீன்களை பிடிங்கன்னா அப்ப முதலாவது அந்த பிள்ளை காணாவை பிடிக்கும். அடுத்ததாக 3 சொல்லின்னா கண். அப்ப சரியா அந்த பிள்ளைக்கு அப்ப சில வேளை தவறு விடுகின்ற போது அதை நாங்க இன்னும்
நாங்க பிடிச்சு காட்டி அப்படி திருத்தி திருத்தி என்ன செய்யலாம். அப்ப அது விளையாட்டின் ஊடாக அதை கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு தான் நான் இதை சொல்றேன். ஓகே, அப்ப அப்படி அதே போல உங்களுக்கு தெரியும் சொற்சக்கரம். இப்ப நடுவுல ஒரு எழுத்த போட்டுட்டோ ஒரு இம்மன்னாவ போடுறோம், அல்லது ஒரு இன்னன்னாவ போடுறோம், அல்லது ஒரு இல்லன்னாவ போடுறோம். அப்ப அந்த ஒரு வட்டத்தை வளைச்சு கீறிட்டு அதை பெட்டிகளாக பிரிச்சுட்டு அதோட பொருத்தமாகின்ற வேற வேற எழுத்துக்களை போட்டு சொற்களை உருவாக்குறது சொற்சக்கரம். இப்படியெல்லாம் நாங்க வேற வேற நிறைய முறைகள் இருக்கு. நீங்க யூடியூப்ல கூட போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, டிஸ்லாக்சியா, குறிப்பாக வாசிப்பியலாம. யார் இவர் நினைக்கிறாள்? ஆறு தெரியுதா திரையில? சார் இது வந்து மின்குமிழ்ல கண்டுபிடிச்சு. தோமஸ் அல்வா எடிசன். பாருங்க, அப்ப அவரை ஹிஸ்டரியை நீங்க பாருங்க. அவர் ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி. குறிப்பாக என்னது, only because he had dyslexia. என்ன, he couldn't speak anything properly. and அப்ப இவருக்கு எதையும் சரியாக பேச இயலாத ஒரு நிலையில் அவர் இருந்திருக்கிறார். அதே போல மேத்தமெட்டிக்லையும் அவர் வீக்கா இருந்திருக்கிறாரு. ஆகவே இவர் ஒரு டிஸ்லாக்சியா பேசனாகவே இருந்திருக்கிறார் தோமஸ் அல்வா எடிசன். இங்க பாருங்க, ஆறு விரால். தொலைபேசியை கண்டுபிடிச்சு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அப்ப தொலைபேசியை கண்டுபிடிச்சவர். ஆகவே அங்க பாருங்க, he had dyslexia. அப்ப இவரும் என்ன டிஸ்லாக்சியா பிரச்சனையுடைய. பாருங்க, உலகத்தில பல சாதனைகள் படைத்த விஞ்ஞானிகள் கூட இந்த ப்ராப்ளமுடைய ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப அடுத்ததுதான் என்னென்றால், அப்ப நாங்க டிஸ்லாக்சியாங்கிற என்ன, அதை எப்படி நாங்க பார்க்கறதுன்னு பார்த்திக்கோம். அடுத்தது டிஸ்கிராபியா, எழுதுவதில் இயலாமை. இது என்னண்டா, இப்ப கைவிரல் பார்வை எல்லாம் போதுமான பலம் ஒருங்கிணைப்பு எல்லாம் இருந்தும் எழுத முடியாத நிலைமை. இந்த டிஸ்லாக்சியா அதாவது டிஸ்கிராபியா இந்த பிள்ளைகளை 3 விதமாக பிரிக்காங்க. வாசிக்கிறதுலேயும் பிரச்சனை, எழுதுறதுலேயும் பிரச்சனை. அடுத்தது இயக்க மந்த நிலைமை காரணமாக எழுதுறதுல பிரச்சனை. இடைவெளி பற்றிய விளக்க குறைபாடு காரணமாக எழுதுறதுல பிரச்சனை. இப்ப உதாரணமாக பெரிய எழுத்துக்கள் எழுதுறது அல்லது சிறிய எழுத்துக்கள் எழுதுறது, இடைவெளி விடாம எழுதுறது, இல்லாட்டி கூட இடைவெளி விடுறது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ரைட், நீங்க இப்ப வகுப்புகள்ல அவதானிச்ச எழுதுறத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள் என்பதை ஒரு 5 நிமிடம் தாரேன். அதுகளை கொஞ்சம் நீங்க குறிச்சிடுங்க. நீங்க இப்ப அவதானிச்ச எழுதுறத்தில பிள்ளைகள் விடுற பிழைகள் அல்லது அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன. நான் இப்ப உதாரணமா ஒன்று சொன்னேன், சின்ன எழுத்து எழுதுறங்கிறது ஒரு ப்ராப்ளம், அல்லது பெரிய எழுத்து எழுதுறங்கிறது ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி நான் சொன்னது வழங்கிட்டா? நான் சொன்ன விஷயம் வழங்கிட்டா? சார் கொஞ்சம் கவரேஜ் ஆச்சு சொல்லுங்களேன் சார், கேள்வியா சார்? அதாவது நீங்க மாணவர்கள் வகுப்பறையில எழுதுறதுல எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்று சொன்னேன், பெரிய எழுத்துக்கள் எழுதுறது ஒரு பிரச்சனை. எழுத்துக்கு ஒரு வடிவம் இருக்கே, ஒரு அளவு. சின்ன எழுத்து எழுதுறதும் ஒரு பிரச்சனை, அல்லது இடைவெளி கூட விடுறது என்பது ஒரு பிரச்சனை. இது மாதிரி எழுதுறதுல மாணவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் கொஞ்சத்தை நீங்க பட்டியலிடுங்க. ஒரு 5 நிமிடம் தாரேன். ஓகே, நீங்க அதை இதைஞ்சிட்டு குயிக்காடுங்க. நாங்க அடுத்ததுக்கு போ
ஓகே, இப்ப சொல்லுங்க ஆபம். எழுதுறதுல பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்று சொன்னோம். நான் பேசுறது விளங்குதா? ஓ ஓ சார் சார் விளங்குது. கைட இயக்கம் குறைவாக இருக்கிறது பேனா பென்சில சரியா பிடிக்க இயலாத பிள்ளைகள். வெரி குட். அதாவது பேனாவை பிடிக்கிறதுல பல சிக்கல்கள். நீங்கள் சில நேரம் பாருங்க, சில கன்சல்டன்ட்கள் கூட இப்போ டாக்டராக இருக்கிறதுல கன்சல்டன்ட் லெவலில் இருக்கிற ஆட்கள் கூட பேனாவை வித்தியாசமான முறையில் பிடிக்கிற கன்சல்டன்ட்களை நீங்கள் கண்டிருப்பீங்க. அப்படி இருக்கா? அப்போ ஓ அதுக்கு சார் ரீசன் என்னன்னா, இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு படிப்பிச்ச பிரைமரி டீச்சர் சரியாக அந்த பிள்ளைய அந்த பென்சிலை பேனாவை பிடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலை, பழக்கலை. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? சார் இந்த மெதுவாக அவங்க எழுதுற பிள்ளைகள், வாசிக்கிற மாதிரி எழுதுறதுக்கு அதிக நேரத்தை எடுக்கிற பிள்ளைகள். அதாவது மெதுவாக எழுதுறேன்னு சொல்றீங்க, அப்படியா? ஓ சார் மிச்சம் மெதுவா எழுதுற பிள்ளை. ஓகே, வேற? உயிர்க்குறிகளை சரியா அடுத்த சார் எழுத அந்த முடியாத வரிகளுக்கு இருக்கிற இடையில பிள்ளைகள். இடைவெளி விடாம தொடர்ந்து எழுதுற பிள்ளைகளும். ஆ ஆ எங்களுக்கு தெரியும், சொல்லிடைவெளின்னு ஒன்று இருக்கு அப்படி. அதே ஓ போல இருக்குது எழுத்து சார் இடைவெளி, அப்படி. எழு எழுத்து இடைவெளின்னு ஒன்று இருக்கு. அப்ப அதுகளை சரியாக செய்யாம இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு, சரிதானே? அதை சொல்லலாம். வேற ஓ சார் அடுத்த வேற அந்த என்ன சொல்லலாம்? எழுதுறதுல மிச்சம் விருப்பம் இல்லாத பிள்ளைகள். மிச்சம் மிச்சம் அந்த எழுதுறத தவிர்க்கிற பிள்ளைகள், விருப்பம் இல்லை ஆ எழுதுறதுக்கு. இப்ப எழுத்து வாசிக்கிறத வேலைகள் தவிக்கிற ஈடுபாடு மாதிரி குறைவு. எழுதுறதையும் தவிர்ப்பாங்கண்ணா. வேற? சார் எல்லா எழுத்தும் ஒரே அளவாய்க்காது சார். ஒவ்வொரு எழுத்தும் பெரிய ஒவ்வொரு எழுத்து அளவுல இருக்கும். சிறிய எழுத்துண்டு எழுத்துக்கள் அந்த அளவு பேணப்படாம இருக்கிற ஒரு நிலைமை. நீங்க சும்மா சொல்லுங்கம்மா, ஒரு எழுத்தை சரியாக ஒரு பிள்ளைக்கு பழக்கணும்னா எத்தனை கோட்டுக்குள்ள எழுதணும் சொல்லுங்க பாப்போம். ஆ 3 கோடா சார்? 4 கோடு. 3 கோட்டுக்குள்ள, அப்படியா சொல்றீங்க? 4 கோடு தானே சார்? 4 கோடு. 4 கோடு இன்னும் சார். வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? வேற கருத்து? வேற என்ன கருத்து? 4 கோட்ல தான் பழக்கணும் சார். அப்பதான் அந்த மேல போற எழுத்து கீழே போற எழுத்து அது 4 சரியா கோடு. அவங்க சொல்லணும். இப்ப 4க்கு வந்திக்கும். வேற 3ல இருந்து 4க்கு வந்திக்கும். வேற ஏதாவது இருக்கா? என்ன? இப்ப சரியான முறைப்படி சொல்லுவாங்க. தன்னம்பிக்கையின்மை வழங்கல வழங்கல தன்னம்பிக்கையின்மை சார். அவனோட கையெழுத்துக்கள் வந்து அழகில்லாண்டு தனக்கு தன்னம்பிக்கையின்மை. ம் நீங்க பாருங்க, 5 இதுக்குள்ள என்னத்துக்குள்ள கோடுகளுக்குள்ள எழுதணும்னு சொல்லுவாங்க. இப்ப sorry. இங்க பாருங்க, இப்ப நான் சும்மா இதுல கோடு சில நேரம் அப்படி வித்தியாசமா போகும். இப்ப இப்படி நீங்க வச்சுக்கொள்ளுங்க கோடு. நான் ஏதாவது கீறது உங்களுக்கு விளங்குதா? விளங்குதா?
நான் கீறது வழங்குதா? இல்ல சார். உங்களோட ஸ்கிரீன்ல வழங்கலையா? இல்ல சார். ம்ஹும். விளங்குது சார், எனக்கு விளங்குது. விளங்குதானே? சார் எனக்கு விளங்குது. விளங்கணும். நான் அந்த ஸ்கிரீன்ல நான் கீறது எப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக தானா எழுத போறோம். உதாரணமா காணா எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எழுத்து வடிவில்லாம இருக்கும். விளங்குதாமா காணா? என்ன சார். ரைட். நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா தீனா எழுத போறோம்னு நீங்க வச்சுக்கோங்க. அஞ்சு ஓட்டுக்குள்ள வந்திக்கா விளையாட்டா நான் சொல்லிக்கிறேன். இப்ப உதாரணமாக இந்த கானாவுல கீனா எழுதுறண்டா மேலுக்கு தேவைப்படும். விளையாட்டானே? இந்த கானாவுல கூனா எழுதணுமான்னு சொன்னால் கீழுக்கு இருக்கிற அந்த இது தேவைப்படும். விளையாட்டா நான் சொல்றது? சார் விளங்குச்சு. அப்ப சரியாக ஒரு எழுத்தை எழுதி பழக்கணுமானால் 5 கோட்டுக்குள்ளான் எழுதணும். நீங்க கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட எழுத்தாற்று படையின் ஒன்று இருக்கும். கேள்வி படிக்கீங்களா? எழுத்தாற்று படைண்டு ஓ சார். நீங்க அதை சில நேரம் எங்கேயாலும் இருந்தால் தேடி ஓ எடுத்து பாருங்க. அப்ப எழுத்தாற்று படைங்கிறதுல இந்த 5 கோடுகளுக்குள்ள ஒரு எழுத்தை பழக்கிறது தான் மிகச்சரியான முறை ஒரு பிள்ளைக்கு. சரிதானே? அப்ப இனி நீங்க ஒரு டீச்சரா இருந்துட்டு 2 கோட்டுக்குள்ள 3 கோட்டுக்குள்ள 4 கோடு உண்டு செல்லப்படா 5 கோடு உண்டு செல்லணும். அதான் நியமம். சரிதானே? ஓகே. ஓகே. பாருங்க. இப்ப எழுதுற பிரச்சனை எழுத்து திறன் அந்த பிள்ளைகிட்ட குறையா இருக்கும். என்ன பாருங்க, வளமைக்கு மாறாக பேனாவை பிடிக்கும் அந்த பிள்ளை, பென்சிலை பிடிக்கும். அப்ப எழுத்து பிள்ளை இருக்கும். இப்ப ஒரே வார்த்தையை வெவ்வேறு விதமாக அந்த பிள்ளை செல்லலாம் எழுத்து கூட்டும் அல்லது எழுதும். இப்ப எழுத்துக்களை முன்னுக்கு வார எழுத்த பின்னுக்கு, பின்னுக்கு வார எழுத்த முன்னுக்கு, அப்படி நிறுத்தக்குறிகள் அந்த பிள்ளை எழுத்துல காணப்பட மாட்டா. ஒரு சீரற்ற நிலைமை, ஒரு நேரா போகாது, எழுத்துக்கள் ஒரே அளவில் இருக்காது. அப்ப இப்படியான பிள்ளையை நாங்க டெவலப் பண்ணணுமாம் என்று சொன்னால் எப்படியான எழுத்த ஒரு பிள்ளையோட எழுத்த சீர் செய்யறதுக்கு நாங்க என்ன பயிற்சிகளை கொடுக்கலாம்? இங்க பாருங்க, எழுதக்குள்ள தனக்குள்ள தான் பேசிக்கொள்றது, எண்களை சரியாக எழுத முடியாத ஒரு நிலைப்பாடு. ஒரு தெளிவாற்ற எழுத்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கலாம். எழுத்து இடைவெளி, சொல் இடைவெளி, இந்த வரிகளுக்கு இடையிலான இடைவெளி, இதுல எல்லாம் பிரச்சனை. அப்ப இந்த பிள்ளைக்கு நாங்க எழுத்த சரியாக டெவலப் பண்ணதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க.
சார் பார்த்து எழுதுகிற வேலைகள் கொடுக்கலாம். வெரி குட். தசைநார் வேற பயிற்சிகள் வழங்குறது சார். ஆ வேற சார் அது விரல் பயிற்சிகள் கொடுக்கலும் பிரைமரி மிஷன்னா மண்ல எழுதுறது, மாவுல எழுதுறது, அது மாதிரி மணல்ல ஆ எழுதுறது. ஓகே. எழுத்து முன்பயிற்சி சார்ந்த விடயங்கள். ஆ அடுத்தது சார் அந்த ட்ரேசிங் ஆக்டிவிட்டிஸ், அந்த கோட்டின் மேல எழுதி பழகுறது, புள்ளி கோட்ட மேல எழுதுறது. ஆ வேற அந்த உயிர்க்குறிகள் அந்த அதுகளை வந்து பயிற்சி எழுத கொடுக்கறது சார். ஆ உயிர்க்குறிகள். வேற நாங்க எழுத கொடுத்து அதை பார்த்து எழுத வைக்கிறது. ஆ ஆ பார்த்து எழுத வைக்கிறது. இங்க பாருங்க, ஆக எழுத்து பிரச்சனை இருக்குமாம் இருந்தால் நாங்க எழுத்து முன் பயிற்சிகளை என்ன செய்யணுமாம் சொன்னால் வழங்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எழுத்து முன் பயிற்சின்னு சொல்லக்குள்ள அந்த பிள்ளைட இந்த தசைநார் பயிற்சிகள், அந்த களிய கொடுத்து அந்த பிள்ளைய ஏதாவது பிசைய செய்யறது அல்லது வடிவங்கள் செய்ய வைக்கிறது, அப்படியான விஷயங்கள். அதே போல இப்ப பென்சிலை சரியா பிடிக்கிறதுக்கான பயிற்சி. சில பிள்ளைகளுக்கு சின்ன பென்சில, அதாவது அந்த நம்மளோட வளமையான பென்சிலை பிடிக்கலாம் இருக்கும். எனவே கொஞ்சம் பெரிய பென்சில அல்லது ஒரு மார்க்கர் மாதிரி ஒன்றை நாங்க வழங்கலாம். ரைட். அப்ப இப்படி எழுத்து முன் பயிற்சின்னு சொல்லி நாங்க நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரி, அத பாருங்க. அடுத்தது பரிச்சயமான சொற்களை எழுத வைக்கிறது, புள்ளிக்கோடுல எழுத வைக்கிறது. இப்ப இதெல்லாம் சாதாரணமான ஒரு பயிற்சிகளாக இருந்தாலும் அப்ப கடுமையான எழுத்து பிரச்சனை இருக்கிற பிள்ளைக்கு இதை கொடுக்கலாம். அதே போல எழுத்து விளையாட்டுக்கள், இப்ப அந்த எழுத்துற வடிவங்கள், எழுத்துற அந்த அமைப்பு, இவைகளை பிள்ளைக்கு சரியாக விளங்கப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்கள். அதே நேரம் அதிக நேரம் ஒதுக்கி பிள்ளைகளுக்கு எழுத்த பழக்கிறது, எழுத்துக்கு வேலைகளை அதிக அளவு கொடுக்கிறது. அடுத்தது பொருத்தமான உபகரணங்களை பயன்படுத்துறது. பெரிசாக எழுத விடாம சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சு அந்த பிள்ளை எழுத வைக்கிறது. இப்படி பல்வேறு வேலைகளை செஞ்சு அந்த பிள்ளைய என்ன செய்யலாமாம் சொன்னால் எழுத்துல நாங்க அந்த பிள்ளையை டெவலப் பண்ணலாம். அதே போல டிஸ்கல்கூலியா, கணித இயலாமை. இப்ப கணிதம் தொடர்பான பிரச்சனை தான் இது. அப்ப என்னண்டா, இது ஆளுக்கால் வேறப்படலாம். இப்ப எண்களை புரிந்து கொள்ள இயலாதது, அப்படி அதுல இடர்படுறது அல்லது இந்த இப்படியான சில விஷயங்களை இந்த பிள்ளைகிட்ட நாங்க என்ன செய்யலாம், காணலாம். சரிதானே? இந்த சக தர என்கிற அந்த அடையாளங்கள், இந்த விடயங்கள் அந்த பிள்ளைக்கு தெரியாம இருக்கும். இப்ப நீங்களும் பிள்ளைகள்கிட்ட, பிரைமரி பிள்ளைகள்கிட்டையும் தான் ஏனைய பிள்ளைகள்கிட்டையும் தான் இந்த கணித செயற்பாடுகள் அவர்கள் விடுகின்ற பிழைகள் நிறைய அவதானிச்சுப்பீங்க. அப்படி நீங்க அவதானிச்ச ஒரு சில அப்படி தவறுகள், பிழைகளை நீங்க கொஞ்சம் என்ன செய்யலாம் சொன்னால் அடையாளப்படுத்தி கொள்ளுங்க.
இதுக்கு ஒரு 5 நிமிடம் நான் தாரேன். வழங்க நான் சொல்றது கணித செயற்பாடுகள்ல அது இப்ப கணித எழுத்துக்கள் எழுதுறதாக இருக்கலாம், கூட்டல் கழித்தல்ல பிரச்சனையாக இருக்கலாம், கணித செயற்பாடுகளின் போது பிள்ளைகள் விடுகின்ற பிழைகள். வழங்க நான் சொல்றது ஓகே சார். ஓகே, அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க தேடி எடுங்க பாப்போம்.
ஓகே, இப்ப சொல்லுங்க அப்ப நீங்க இந்த கணித செய்கையில பிள்ளைகள் விடுற தவறுகள் அல்லது பிழைகள். என்ன? சார் அப்படின்டா இலக்கங்களை மாத்தி எழுதுவாங்க. கூட்ட கொடுத்தா கூட்டுற கொடுத்தா அத வந்து சரியா கிரகிச்சாம கழிக்கிற, பெருக்க ஆ கொடுத்தா பிரிக்கும் அந்த. ஆ வேற இலக்கங்களை மாத்தி எழுதுவாங்க. இலக்கங்களை மாற்றி எழுதுவாங்க. வேற சார் எண்களை வேறுபடுத்துறதுல சிரமம், பெரிய எண் சிறிய எண் என்று வேறுபடுத்தி கொள்றதுல சிரமப்பட்டு. எண்களை வேறுபடுத்துறதுல சிரமம். ம் வேற ஒண்ட பூச்சியத்தோட கூட்டக்குள்ள குழம்பி கொள்வாங்க சார். ஆ ஓகே. வேற இலக்கங்கள் மனப்பாடம் ஆயிக்கும். ஆனா இதுதான் ஒன்று, இதுதான் இரண்டுன்னு சொல்லி தெரியாம அந்த எழுதுற ஆ முறையில. ஆ வேற சார் அவங்க வந்து இந்த கணித பாடம்ண்டாவே ஒரு மாதிரி பயம், அப்படி ஒரு மனப்பாங்கு, ஒரு எண்ணம் ஆ உண்டு அப்படியான பிரச்சனை. இப்ப உதாரணமாக நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல எழுதுறது விளங்குதா? சார் விளங்குது. ஓகே. அப்ப நாங்க இப்ப உதாரணமாக இப்ப 273 வைங்கோ. அதையும் ஒரு 47ஐயும் கூட்டச் சொல்றோம் ஒரு பிள்ளைகிட்ட. அப்ப அவன் இப்படி எழுதுவான். சரியா இது? சரியா இது? இப்ப இல்ல சார், எழுதிக்கிற முகம் சரியா? என் இப்படின்னுட்டு பெருமானத்தை மாத்தி எழுது. என்ன பெருமதியை மாத்தி எழுது. இப்ப என்ன செய்வாரு? இடப்பெருமானம் ஒரு சாமான் ஒன்று இருக்கு. அப்ப இப்படி கூட்டுவார் இவர். சரி, இது சரி வருமா? இது சரி வராது. இப்படி கூட்டுற பிரச்சனையை நீங்க செல்ல கண்டிப்பீங்க. அல்லது இதே இல்லடி சார், அவங்களுக்கு இதே இந்த 273 நாங்க கொடுக்கோம் கூட்ட சொல்லி. அவன் புள்ள இப்படி இப்படி கூட்டுறது கொடுக்கும். ரைட். இப்ப என்ன செய்வார் இவரு? கூட்டக்குள்ள சரியாது? அப்ப என்ன செய்வாரு? 3ஐயும் 7ஐயும் அப்படியே 10 போட்டு 7ஐயும் 4ஐயும் 11 போட்டு இங்கால 2 கூடுவார். அப்ப இப்படி விடுற பிழைகள் எல்லாம் இந்த டிஸ்லாக்சியா பிள்ளைகள்கிட்ட இப்படியான தன்மைகள் எல்லாம் இருக்கும். சரி, இப்படியான பிழைகளையும் நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் அவதானிக்கலாம்.
சார் எண்களை திருப்பி எழுதுற மாணவர்களும் வைக்கிறோம். இப்ப நான் இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த விஷயத்தை சொன்னேன். நீங்க பாருங்க, இப்ப எண்களை கூட்டுறதுக்கு இந்த பிள்ளைகள் சிரமப்படும். இப்ப கணித குறியீடுகளை அடையாளம் காண்ற சிரமம். இப்ப உதாரணமாக இப்ப இந்த சக தர இந்த அரணைங்கிற விஷயத்தை சில நேரம் பெருக்கலை அவங்க கூட்டல் என்று நினைச்சு செஞ்சிருவாங்க. கூட்டலை சில நேரம் பெருக்கல் என்று நினைச்சு செய்வாங்க. அதே டைம்ல அந்த இடப்பெருமானத்தை விளங்குறதுல பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி இப்ப கூடிய பெருமானம் உள்ள இலக்கங்களை நாங்க அவங்கக்கிட்ட கூட்ட கொடுக்கக்குள்ள அதுல என்ன செய்வாங்க, கொஞ்சம் அவர்கள் அந்த குழப்பம் அடைகிற நிலைமையை காணலாம். அதே போல இப்ப காலை மாலை அல்லது அப்படி நேரம் தொடர்பான சில விஷயங்கள், பிற்பகல் முற்பகல் நண்பகல் எல்லாம் சில சிக்கல் வரலாம். பெரிது சிறிதுங்கிறதுல அந்த பிள்ளைகள் சிரமப்படலாம். திசைகள் சில பிள்ளைகளுக்கு இடது வலது அல்லது தெற்கு மேற்கு கிழக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கணித எண்ணக்கருக்கள், இதுல சில நேர பிரச்சனை. சரிதானே? அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகளை இப்ப எழுத்துக்களை கூட இப்ப உதாரணமாக 9 எழுதுவதற்கு பதிலாக பி, ஆங்கில எழுத்து பி மாதிரி எழுதுவாங்க. இப்படி பல பிரச்சனைகளை நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால் இந்த இதுல பார்க்கலாம். அப்ப அப்படியான சில பிரச்சனைகளை இவர்கிட்ட பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்படியான பிள்ளைகளை நாங்க விருத்தி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்ங்கிறதான் அடுத்த விஷயம். நாங்க வாசிப்புல பிரச்சனை இருக்கிற பிள்ளையை எப்படி விருத்தி செய்யலாம், எழுதுறத்துல பிரச்சனை இருக்கிற பிள்ளையை எப்படி விருத்தி செய்யலாம் என்பதை போல கணித செயற்பாடுகள பிரச்சனை இருக்கிற பிள்ளையை நாங்க எப்படி விருத்தி செய்யலாம், அதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜிகளை அல்லது செயற்பாடுகளை நாங்க செய்யலாம் சொல்லுங்க. என்ன செய்யலாம்? எண்மான சட்டங்களூடாக அவங்களுக்கு பெருமதியை உணர்த்தரும். ஓகே, வெரி குட். அதாவது இடப்பெருமானத்துல சிக்கல் வார ஆட்களுக்கு எண் சட்டங்களை நாங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஓகே, வேற கணித போட்டிகளூடாக சின்ன சின்ன இந்த நெட்ல காணப்படுற சார், இப்ப ஏஐல ஒவ்வொரு இந்த பலூன் 2 உடைச்சி அதை 3 காட்டுற அது மாதிரி அந்த லேசான கேம். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னால் இந்த கணித விளையாட்டுக்கள் அவைகளின் ஊடாக நாங்க அந்த பிள்ளைகளை கணித அந்த எண்ண கருக்களை சரியாக வழங்குறது. ஓகே, வேற வேற சொல்லலாம். வேற சொல்லலாம். நான் பேசுறது வழங்குதா? ஓ சார் கேக்குது. மேத்ஸ் கேம்ப் வச்சு வழங்கல கணித ரீதியான கேம்ப்களூடாக மாணவர்களுக்கு கணிதத்தில் இப்ப நாங்க இப்ப மெத்ஸ் கேம் சொல்லக்குள்ள பொதுவாக பிள்ளைகள் எல்லோருக்குமான சில இயலுமையை வழங்குற விஷயம். ஓகே, நல்ல மாதிரி. ஆனால் குறிப்பாக டிஸ்கால்குலியா பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை செய்யணும். வேற செய்யலாம். அறிவை கொடுக்கலும். அத மாணவர் ஸ்கூல்ல காணப்படுற வட்டம் அத ஒவ்வொன்று ஷேப் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதை வழங்கலாம். ஓகே,
ஓகே, வேற இந்த ஸ்கூல்ல வந்து இந்த நேரம் தொடர்பாக அவங்களுக்கு விளங்கி கொள்ள இல்லாட்டி சின்ன கடிகாரங்களை வந்து இந்த கார்ட்போர்ட் பெட்டியில வரைஞ்சி செஞ்சு வெரி குட். அல்லது நாங்க பேசிய தீர்மானி வேற 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 என்ன சொல்லலாம்? வேற தீக்குச்சிகள் சின்ன இந்த டூத்பிக்களை வச்சு எண்றதுக்கு அவங்கள பழக்கிறது, கூட்டுறதுக்கு கழிக்கிறதுக்கு, அதுல அந்த சிஸ்டம் கை விரலை வச்சு எண்றதுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ்களை புள்ளைகளுக்கு ஒன்பதால பெருக்கினா அதை இப்படித்தான் மெத்தட்ல வாரேன் அதை ஒழுங்குமுறையை சொல்லி கொடுக்கறது. ஓ ஓ ஓ ஓ மேம் மெதுவா மேம் தவறிக்க பலன். சொல்லுங்க ஆபம். இங்க பாருங்க, இதுல மிக முக்கியமாக என்ன செய்யலாமான்னு சொன்னால் விளையாட்டின் மூலம் கற்பித்தலை மேற்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு இந்த கற்றலை இலகுபடுத்துற சில வேலைகளை நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னா செய்யலாம். அப்ப விளையாட்டின் மூலம் கற்பித்தலை மேற்கொள்றது. அப்ப அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏஐல எடுக்கலாம், நீங்க யூடியூப்ல போய் எடுக்கலாம். இப்ப நவீன முறைமைகளுக்கு ஏற்ற வகையில இந்த கற்றல் கற்பித்தல்களை நாங்க செய்யலாம். அதே போல இப்ப நாங்க கூட்டலோ கழித்தலோ அல்லது இப்ப உண்மை பொருட்களை பயன்படுத்தி சில வேலைகளை செய்ய வைக்கலாம். அதாவது செயற்பாடுகள் இப்ப உதாரணமாக இப்ப கொடுக்கல் வாங்கல் அப்படியான சில விஷயங்களின் ஊடாக மாணவர்களுக்கு நாங்க என்ன செய்யலாம், கற்றலை செயற்படுத்தலாம். அதே போல இப்ப நாங்க ஒரு கடைய இப்ப உதாரணமாக கடை மாதிரி அந்த பொருட்களை ஒரு பிள்ளை வச்சுக்கிறது, இன்னொரு பிள்ளை அந்த பொருட்களை கொள்வனவு செய்யறது, காசை பரிமாறது, அப்படியான வேலைகளை செய்யலாம். மிக முக்கியமாக நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த எண் சட்டங்களை பயன்படுத்துறது அல்லது கோல்கள் குற்றிகள் இப்படியானவற்றை பயன்படுத்துறது, அபகஸ் போன்றவற்றை பயன்படுத்துறது, இப்படி பல விடயங்கள். அதே போல நாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விடயங்களுக்கு வரிசைப்படுத்தி எங்களோட கற்பித்தலை மேற்கொள்றது. அப்ப இப்ப கணித பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு பிள்ளைக்கு கொஞ்சம் டைமை கூட கொடுக்குறது, இப்படி சில விஷயங்களை சொல்லலாம். ஓகே, அடுத்தது அபேசியா. அபேசியான்னு சொன்னால் கிரகித்தல் இயலாமை என்கிறதான் இதற்கு சரியான தமிழ் படுத்தலாம். இத செவிட்டு குருடு என்றும் சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொற்குருடுன்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். என்னத்துக்கு சொற்குருடுன்னு சொல்றது? சொற்குருடுன்னு சொல்றது என்னத்துக்கு? சொற்கள் எழுதுறதுல சிரமம் காணப்பட்டு. அப்படியா? சரியா சொல்லுங்க ஆபா. வாசிப்பதில் சிரமப்படுற பிள்ளை. வெரி குட். நான் சொன்னேன், அதாவது நாங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில போய் பார்த்தா தெரியும், வாசிக்கிறதுல இயலாம இருக்கிறத சொற்குருடு நாங்க ஏற்கனவே சொன்னோம், வேர்ட் பிளைண்ட்னஸ் சொன்னோம். எனவே இதை செவிட்டு குருடு சொல்றாங்க. என்னென்றால் இந்த கிரகித்தல் பிரச்சினை, பேச்சையும் சொற்களையும் தவறாக பிரிந்து கொள்ற ஒரு நிலைமை.
அதாவது இப்ப கேட்டல் திறன்ல எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஆனா பிறர் பேசுற விஷயத்தை சரியாக கிரகித்துக் கொள்றதுல சிக்கல் இருக்கும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு உயர் பரீட்சைகளுக்கெல்லாம் இந்த கம்ப்ரிஹென்ஷன் கிரகித்தல் என்பது தனியான ஒரு பரீட்சை பேப்பராக வழங்குவாங்க. காரணம் என்னண்டா, இங்க கிரகித்தல் என்பது ஒரு மனிதனை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறண்டா அரசாங்கம் அனுப்புற சுற்று நிறுவனங்கள் ஏனைய கடிதங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக நினைச்சோணும் விளங்கி கொள்ள வேண்டும் என்ற தேவை இருக்கு. அப்போ ஒரு புள்ள கற்கணுமா என்று சொன்னாலும் சரியாக இந்த கிரகித்தல் இருக்கணும். அப்ப அவரு வினாக்களுக்கெல்லாம் சரியாக விடை எழுதுவார். எனவே அந்த விடயங்கள் இதுல மிக முக்கியத்துவம் பெறுது. அப்போ ஒரு வாசிக்கிற ஒரு விடயத்தை அல்லது கேட்கிற ஒரு விடயத்தை மற்றவர் சொல்ற ஒரு செய்தியை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமை. ஆகவே இப்படியான கிரகித்தல் பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட சில இயல்புகள் இருக்கும். அப்படி நீங்க இனங்கண்ட சில இயல்புகளை சொல்லிடுமா? நாங்க அதுக்கு டைம் ஒதுக்க தேவையில்லை, சொல்லுங்க பாப்போம். கொடுத்த வேலையை தாண்டி வேறொரு வேலை செய்யறேன். வெரி குட். நாம ஒன்றை சொல்லுவோம், அந்த பிள்ளை இன்னொன்றை செய்யும். ஓகே, வேற? அடிக்கடி வந்து டீச்சர் கிட்ட அடிக்கடி வந்து என்ன தந்தான்னு ரிட்டன் கேட்கிறோம். மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, நல்ல. வேற? கொடுத்த வேலையை மாத்தி விளங்கி கொண்டு வேறொண்ட செஞ்சுட்டு திரும்ப நாங்க வந்து சரியானது செய்யணும்னு அதை விரக்தி அடைகிற நிலைமை உண்டு. ஓகே, குட் நைட். ஓகே, வேற சொல்லுங்க அப்ப என்னண்டு? வேற சொல்லுங்க அப்ப. குறிப்பிட்ட வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு மிச்ச நேரம் எடுப்பாங்க. வேற? இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி செவிமடுத்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை. அவளுக்கு கேட்டல் திறன் சரியாக இருக்கும், ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. சரி, ஆனால் சில நேரங்களில் தங்களோட கருத்தை சரியாக வெளிப்படுத்தி பேச முடியாத ஒரு நிலைமை. வினாக்களுக்கு சரியாக வினை கூற முடியாத ஒரு நிலைமை. ஏனண்டா நாங்க என்ன வினாவை கேட்கங்கிறத அந்த பிள்ளைக்கு சரியாக விளங்க இயலாத ஒரு நிலைமை. சரிதானே? சரி, அது ஓகே சார். எழுத்துக்களை கூட சரியாக கூட்டி வாசிக்க இயலாத நிலைமை. எழுத்துக்களை கூட சரியாக கூட்டி வாசிக்க முடியாத ஒரு நிலைமை இவர்களுக்கு இருக்கும். அப்ப இப்படியான பிள்ளைகளை நாங்க விருத்தி செய்யணுமான்னு சொன்னால் மாதிரியாக வாசித்து காட்டுற வேலை ஒன்றை செய்யலாம்.
இப்ப சில சொற்களை சொல்லி மீண்டும் அந்த சொற்களை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றது. அப்ப அது அவர் அந்த என்னது ஞாபகத்தால் அது அவருடைய அந்த இயலுமையை நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் கொஞ்சம் வெளிப்படுத்த வைக்கிறேன். அப்ப அதை மெதுவாக அவர்கிட்ட கூட்ட செய்யலாம். இப்ப இந்த கண்கண் தொடர்பு சரியாக ஒரு விடயத்தை இப்ப ஆசிரியர் கூறுற ஒரு விடயத்தை சரியாக உற்று நோக்காத ஒரு தன்மையும் இதுக்கு ஒரு காரணியாக அமையும். எனவே கண்கண் தொடர்பை அதிகரிக்க செய்யுது. எளிய சில சொற்கள் எளிய வசனங்கள் அதிலிருந்து நாங்க பெரிதுக்கு போறது. அதே டைம்ல நாங்க கற்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஒளி சாதனங்கள் இப்ப சவுண்டும் மாறாத நேரம் வீடியோக்கள் அப்படியான விஷயங்களை நாங்க என்ன செய்யறது அதுல பயன்படுத்துறது. அதை சொல்லலாம். வேற அடுத்தது நீங்க பாருங்க, இந்த கற்புல செவிப்புல சாதனங்களை பயன்படுத்தி அந்த பிள்ளோட ஞாபகத்தை அந்த கிரகித்தல நாங்க கூட்டுறது. இப்ப ஏதாவது சின்ன கதைகளை சொல்லிட்டு அந்த கதைகளை மீண்டும் கேட்டு அந்த ஞாபகத்தை அதிகரிக்க செய்யுது. இதே நேரம் அப்ப நாங்க இன்றைக்கு லேர்னிங் டிசபிலிட்டியில டிஸ்லக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கல்கூலியா, அஃபேசியா இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதே நேரம் நான் வெர்பல் லேர்னிங் டிசபிலிட்டி இன்னொரு வகையும் சொல்றாங்க. இது சொல் சாராத கற்றல் இயலாமை என்று சொல்லப்படுகிறது. இப்ப பெரும்பாலும் இப்படியான பிள்ளைகிட்ட இந்த ஏடிஹெச்டி நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்ன ஏடிஹெச்டி இந்த சொல்ல கேள்விப்பட்டீங்களா? அட்டெண்டன்ஸ் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் என்று சொல்லுவாங்க. இதுல ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கு. அட்டெண்டன்ஸ் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் ஒன்று அதீத செயற்பாடு கவனத்தை குவிக்க இயலாத தன்மை. இது இந்த சொல்சாரா இயலாமைக்குள்ள வரும். அந்த பிள்ளையோட செயற்பாடுகளை சரியாக ஒரு ஒரு கவன குவிப்பை ஏற்படுத்தி செய்ய இயலாத ஒரு நிலைமை. அதே போல ஒரு விஷயத்தை பார்க்கக்குள்ள நாங்க ஏதாவது ஒரு நோக்கத்தோட பார்ப்போம் ஒரு விஷயத்த, அப்படி இல்லாம இந்த பிள்ளை நோக்கமற்ற கவனம். அதே டைம்ல சில பொருட்களுடைய பெயர் அந்த பிள்ளைக்கு சரியாக மேசைய கதிரங்கும் கதிரைய மேசங்கும் அல்லது ஏதோ ஒரு குறித்த சொல்லினுடைய பொருளை சரியாக விளக்கம் இல்லாத நேரம். இப்ப நீங்க பின்பக்கத்தை முன்பக்கமுங்க முன்பக்கத்தை பின்பக்கமுங்கிற அப்படியான தன்மைகள். இப்படி இந்த சொல்சாரா இயலாமை என்கின்ற ஒரு விஷயம் இந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யுமான்னு சொன்னால் இருக்கும். ஆகவே இந்த சொல்சாரா இயலாமையில இயல்புகளை SAVME சேவ் என்கின்ற ஒரு குறியீட்டினால வகைப்படுத்தி காட்டுறாரு. இந்த என்ன வாக்கண்டு சொல்றாரு. சரிதான். இங்க பாருங்க என்னண்டா இந்த இந்த சேவ் என்று சொல்றது சோசியல் சமூகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற அகாடமிக் புலமை அல்லது கல்வி சார்ந்த விடயங்கள் இருக்கிறது. விஷுவல் பார்வையில் இருக்கிற சில பிரச்சனைகள், அதே போல மோட்டோ இயக்கம் சார்ந்தது, எமோஷனல் சார்ந்தது உண்டு. இந்த 5 விடயங்களுக்குள்ளும் இந்த சொல்சாரா இயலாமை சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதாகவே சொல்றார். நீங்க பாருங்க, இப்ப சோசியல் என்று சொல்லக்குள்ள மற்றாக்களோட இந்த சமூக இடை வினைகளை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழல். இப்ப கணிதம் வாசிப்பு அது புள்ள நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தியெல்லாம் அவருக்கு இயலாத ஒரு நிலைமை. அதான் அந்த புலமை சார்ந்தது. இப்ப கற்புலம் சார்ந்தது என்று சொல்லக்குள்ள அதுல ஒரு விஷயத்த அதுல தூரத்தை எல்லாம் நாங்க சில நேரம் கண்மதிப்பில சொல்லுவோம், ஒரு இடைவெளியை சொல்லுவோம். அதை சரியாக அவரால் இப்ப வாகனம் ஓட்டக்குள்ளையெல்லாம் அந்த விஷயங்கள் மிக என்ன அதிகமாக தேவைப்படும். அது அவருக்கு இல்லாத ஒரு நிலைமை. இப்ப ஒரு சமநிலையாக
அவரால் செயற்பட இயலாத ஒரு நிலைமைகள் இருக்கும். இப்ப உதாரணமாக இப்ப நாங்க எப்படி சொல்லுவோமே, ஒரு மியூசிக்க அல்லது ஒரு சரியான சீரான சவுண்ட் ஒன்று அவர் ஏற்படுத்தணும் சொன்னால் அந்த இடைவெளி தற்ற இடைவெளி வந்து ஒரு சீரானதாக இருக்கணும். அப்ப அதெல்லாம் அவர் இயக்கத்தில் இருக்காது. மோட்டோ சார்ந்தபடி ஒரு புதிய இடத்தை கண்டா சிலரை பயப்படுவார், அல்லது மன அழுத்தம், பதகளிப்பு, இப்படியான நிலைமைகள் அவருக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எமோஷனலோட சம்மந்தப்பட்டது. அப்ப இப்படி சொல்சாரா இயலாமைகளும் பிள்ளைகள்கிட்ட காணப்படுதுண்டு. இந்த வகையையும் இவர் என்ன செய்யறாராம் சொன்னால் அடையாளப்படுத்துறாரு. சொல்சாரா இயலாமை. சரி, ஆகவே இந்த லேர்னிங் டிசபிலிட்டியை பொறுத்தவரையில நாங்க 5 வகைகளையும் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். அந்த பிரச்சனை என்ன, எப்படியான இயல்புகள் காணப்படும் அந்த பிள்ளைகளுக்கு. அப்ப எங்கட வகுப்பறையில் இப்படியான பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்களுடைய அந்த நிலைமைகளையும் சீராக்கக்கூடிய வகையில எங்களோட கற்றல் கற்பித்தலை நாங்க வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்கிற விஷயத்தோட நாங்க இந்த செஷனை நாங்க முடிச்சு கொள்வோம். வேறு ஏதாவது நீங்க கேட்கிறண்டா அல்லது நீங்க கருத்து சொல்லண்டா சொல்லலாம், அல்லது நாங்க முடிச்சு கொள்ளலாம். ஓகே, அப்ப என்ன முடிப்போமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட் நைட். ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். சந்திப்போம். சார். ஓகே.